வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2A டெஸ்ட் பேட்ச். அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யூனிட் 5ல எக்கனாமிக்ஸில் ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வி அறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்களினுடைய கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது 65.46 65.46 தான். அப்போ இந்தியாவினுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறது 74.04 அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஆண்கள் எவ்வளோ வருவாங்க, 82.14 ஆண்கள் வந்து இருப்பாங்க. பெண்கள் 65.46 இருப்பாங்க. பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகமான உள்ள மாநிலம், தேசிய கல்வி அறிவை விட அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா கேரளா தான் இருக்கும். 94% இருப்பாங்க. 94% வந்து கேரளா இருப்பாங்க. மிசோரம் எவ்வளோ இருப்பாங்க, 91.3% மிசோரம் இருப்பாங்க. கோவா 88.7% வந்து கோவா இருப்பாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது 80.33%. பின்வரும் மாநிலங்களில் தேசிய கல்வி அறிவு விகிதத்தை விட அதிகமான உள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா 94%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிகமான கல்வி அறிவு விகிதத்தை வந்து கொண்டுள்ளது? தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி அறிவு விகிதம் எதுக்கு இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரிக்கு தான் இருக்கும். 92.14%. 92.14% வந்து கன்னியாகுமரி. சென்னை வந்து 90.33% இருப்பாங்க. 90.33%. நம்மளுக்கு அதிகமான கல்வி அறிவு விகிதம் கேட்டுக்கனால கன்னியாகுமரி தான் 92.14%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எவ்வளவு தொழிலாளர்கள் வந்து வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றுறாங்க அப்படின்னா 48.9% தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, வேளாண்மையிலையும் அதன் துணை துறைகள்லையும் என்ன பண்ணுறாங்க, பணியாற்றுறாங்க. பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்து, மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது 1-2 தான் சரி. ஏன்னா அதிக நுகர்வு செலவால் என்னாகும் அப்படின்னா சேமிப்பு வந்து குறையும். அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறையுது. பின்தங்கிய நாடுகளில் மக்கள் தொகை பெருக்கம் பற்றி கேட்டிருக்காங்க. அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது. அப்புறம் இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு என்ன ஆகுது அப்படின்னா பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. HDI1, HDI2, HDI3, HDI4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியாரு. இந்த 4 உருவாக்கியவர் யாரு அப்படின்னா பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், மஹபூபுல் ஹக் அமர்த்தியா சென் 1990 HDI அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. இவர் வந்து PQLI, மோரிஸ் அப்படிங்கிறவர் PQLI வாழ்க்கை தர குறியீடு உருவாக்கியிருப்பாங்க. பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 1, 2, 3, 4 வந்து உருவாக்கியிருப்பாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2023 பிரகாரம் மேலிருந்து கீழே என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ எது வருது ஃபர்ஸ்ட், அதிக புள்ளிகள் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 2023 அப்படிங்கிறப்போ ஐஸ்லாந்து தான் ஃபர்ஸ்ட் வரும். ஐஸ்லாந்து 0.972 வருது ஐஸ்லாந்து. செகண்ட் என்ன வரும் அப்படின்னா வரிசையாக தான் இருக்கு. நார்வே 0.970, சுவிட்சர்லாந்து 0.970 தான். டென்மார்க் எவ்வளோ வருது அப்படின்னா 0.962 அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளிகள் பெற்று என்ன பண்ணியிருக்காங்க, வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வரிசை முறை வந்து இருக்கு. இதில் HDIல மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறதுல ஐஸ்லாந்து அப்படிங்கிறது 0.972, நார்வே 0.970, சுவிட்சர்லாந்தும் 0.970 தான். டென்மார்க் அப்படிங்கிறது 0.962. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் இந்தியாவினுடைய இடம் எவ்வளோ அப்படின்னா 130வது இடம். 0.685 புள்ளிகள் பெற்று என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து 130வது பிளேஸில் வந்து இருக்காங்க.
இந்தியாவின் வறுமை மற்றும் பின்வரும் ஆய்வுகளை கால வரிசைப்படுத்துக. வறுமை குறியீடு அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 1960 61 காலகட்டங்களில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க, ஓஜோ ஆய்வு தான் வரும். ஓஜோ ஆய்வு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6 மில்லியன் மக்கள் கிராமத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதே மாதிரி 184 மில்லியன் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நகரத்தில் இருக்காங்க. டோட்டலாக 190 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஓஜோ ஆய்வு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு அவங்க வந்து 41% கீழே டோட்டலாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அடுத்து யார் கொடுத்துருக்காங்க, மின்ஹஸ் ஆய்வு. மின்ஹஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இவங்க 215 மில்லியன் கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படி சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பர்தான் ஆய்வு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா டோட்டலாக 35% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ பி தான் வந்து என்னது ஆன்சர். ஓஜோ ஆய்வு, தாண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, மின்ஹாஸ் ஆய்வு, பர்தான் ஆய்வு. குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். குறைவான மக்கள் தொகை கொண்டது என்ன அப்படின்னா இதில் இருக்கிறதுலையே நீலகிரி. ஏன்னா திருவாரூர், வேலூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் அதிகமான மக்கள் தொகை கொண்டது. குறைவான மக்கள் தொகை கொண்டது எதை சொல்லுவோம், பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி இதெல்லாம் என்னது குறைவான மக்கள் தொகை கொண்டது. இந்தியாவில் மக்கள் தொகை செறிவானது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 நபர்கள் இருக்காங்க. 1951ஆம் ஆண்டில் மக்கள் தொகை பெருக்க விகிதம், மக்கள் தொகை பெருக்க விகிதம்ங்கிறது 1.33% இருந்து 1.25% குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அது என்ன ஆண்டா சொல்றாங்க, சிறுபிழவாண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. சிறுபிழவாண்டு அப்படி சொல்றது 1951. ப்ரீமெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகளாக யார் சொல்றாங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் தான் அந்த ப்ரீமெட்ரிக் உதவித்தொகை வாங்கக்கூடிய பயனாளிகள். நமது தேசத்தின் புதிய கல்விக் கொள்கை 2020 10+2 அப்படிங்கிற அமைப்பு எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா 5+3+3+4 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 5+3+3+4 மாத்திருக்காங்க. தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் இந்த TVU அப்படிங்கிறது எப்படி பெயர் மாற்றம் பண்ணியிருக்கு அப்படின்னா எதனால் அப்படி மாறி இருக்கு, தமிழ் இணைய கல்விக் கழகம் அதுதான் அப்படி மாறி இருக்கு. மெய்நிகர் பல்கலைக்கழகமா இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2001 பிப்ரவரி 17 ஆரம்பிச்சிருப்பாங்க. பிப்ரவரி 17 இந்த தமிழ் இணைய கல்விக் கழகம் அது எப்படி மாற்றப்பட்டிருக்கு, தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம். பின்வருவனவற்றில் எதற்காக மகாத்மா காந்தியினுடைய சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது? மகாத்மா காந்தியினுடைய சமுதாய கல்லூரி சிறை கைதிகளுக்கு சிறையில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொழிற்பயிற்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மகாத்மா காந்தியோட சமுதாய கல்லூரி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது தவறாக குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2, 3 வந்து என்னது தப்பு, 2, 3 வந்து தவறானது. SBSC அப்படிங்கிறது மாநில பள்ளி கல்வி வாரியம் அப்படின்னு சொல்றாங்க. TNBHSC அப்படிங்கிறது தமிழ்நாடு மேல்நிலை அப்படின்னு சொல்றாங்க. மேல்நிலை ஹையர் செகண்டரி மேல்நிலை கல்வி வாரியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த BHSC அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, BH அப்படிங்கிறது உயர்நிலை கல்வி தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறது TNBSC அப்படிங்கிறது தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம். அதாவது தமிழ்நாடோட செகண்டரி எஜுகேஷன், போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2, 3 என்னது தவறானது. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்சி மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு கல்லூரிகளில் 1970. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்த தமிழ்நாட்டில் தொழில்முறை கல்லூரிகளில் பயிலக்கூடிய BC, MBC மற்றும் DNC மாணவியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. +2 பொதுத் தேர்வில் மார்க் வாங்கினவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வாங்கினவங்களுக்கு BC, MBCக்கு கொடுக்குறாங்க பேரறிஞர் அண்ணா நினைவு விருது.
திருநங்கை நல வாரியம் பின்வருவனவற்றில் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? திருநங்கை நல வாரியம் அப்படிங்கிறது 2008 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அது கீழே வந்து செயல்படுது. பின்வரும் நிரல்களை கால வரிசைப்படி அமைக்கணும். நிரல்களை கால வரிசைப்படி அமைக்கணும். ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்டு, இது தேர்டு, கடைசியில் ஃபோர்த் தான். என்னது ஃபோர்த்தாக வந்து வருது. ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரியோட கிராம் சதக் யோஜனா இது 2000 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது கிராமப்புறங்களில் சாலை இணைப்பு, சதக் யோஜனா அப்படிங்கிறதுனால சாலை இணைப்பு வசதிகளுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. தீனதயாளன் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது 2014 இந்த 15லேருந்து 35 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 2014. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறது 2018 ஆரம்பிச்சிருப்பாங்க. சமக்ர சிக்ஷா அபியான், இந்த சர்வ சிக்ஷாவும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இது ரெண்டும் இணைஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமக்ர சிக்ஷா அபியான் 2019 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால டி தான் வந்து சரியானது. வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிருக்காங்க. இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச ஒரு வருமானம். அதில் உணவு, உடை, தங்கும் இடம், உணவு, உடை, இருப்பிடம் இது மூணுமே அடங்கும். அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி, ரெண்டுக்கும் சரியான விளக்கம். குழந்தை வளர்ச்சி குறியீடு, இந்த குழந்தை வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது மூணுமே சரி. குழந்தைகளை காப்போம் அப்படிங்கிற பிரச்சாரம் மூலமா இந்த சில்ட்ரனுடைய டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிடிஐயை அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய 3 குறிகாட்டிகளை எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி. அதாவது ஹெச்டிஐல எப்படி 3 குறியீடுகள் இருக்கோ அதே வழியில் சிடிஐயும் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணுமே சரிதான். தமிழக முதல்வரின் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய பசுமை வீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா பசுமை வீடு திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது? கிராமப்புற ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்டது. இது 2011-12 பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராமப்புற ஏழை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம், ஆண் பெண் விகிதம் அதிகமாக இருக்கிறது இதில் நீலகிரியில் 1041. ஆண் பெண் விகிதம் குறைவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா தேனியில் எவ்வளோ இருப்பாங்க, 900 இருப்பாங்க. அதிக குழந்தை பிறப்பு விகிதம் எங்க அப்படின்னா நீலகிரியில். அதிக குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது எங்க, நீலகிரியில். இங்கே எவ்வளோ இருப்பாங்க, 985 இருப்பாங்க. குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கடைசியில் கடலூர் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்கும், கடலூர் வந்து 896 இருப்பாங்க. அதிகமானது ஆண் பெண் விகிதத்தில் அதிகம்னா நீலகிரி, குறைவு அப்படிங்கிறது தேனி. குழந்தை பிறப்பு விகிதத்தில் அதிகம் நீலகிரி, குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கடலூர் வந்து குறிப்பிடுறாங்க. பின்வருவனவற்றை சரியாக பொருத்தி திட்டம் அதற்குரிய பயனாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திட்டம் பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞரினுடைய மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது என்னது, பெண்களில் உள்ள பெண் குடும்ப தலைவிக்கானது. செகண்ட் தமிழ் புதல்வன் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக. விடியல் பயணம் அப்படிங்கிறது என்னது, பெண்களுக்கான இலவச அரசு பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான இலவச அரசு பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, எதுக்காக
12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த பெண் கல்லூரி மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது, புதுமை பெண் திட்டம். ஸோ இதுதான் வந்து என்னது 4வது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 2023 செப்டம்பர் 15 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ் புதல்வன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, தமிழ் புதல்வன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. விடியல் பயணம் அப்படிங்கிறது 2021 மே மாதம், மே 7 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் 2022 செப்டம்பர் 5 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸு அதுக்கான டேட்டு தெரியணும். இந்தியாவில் காலநிலை நடவடிக்கையினுடைய கூறுகள், காலநிலை நடவடிக்கை அப்படிங்கிறதுல 2070க்குள்ள நிகர பூஜ்ஜிய உமிழ்வு கொண்டு வரணும். அப்புறம் புதைப்படிவற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினுடைய பங்கை அதிகரிக்க செய்யணும். கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்டழிப்பை நிறுத்துதல் அப்படிங்கிறது கரெக்டு தான், ஆனால் மரங்களை நடுறதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் அது மட்டும் என்னது தவறானது. பின்வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டது, தவறா எது நினைச்சிருக்காங்க பாருங்க. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம், பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் இது 2008 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. பட்டியலின மாணவர்களுக்காக விடுதிகள் கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அடல் வயோ அபியுதே திட்டம், அடல் வயோ அபியுதே திட்டம் அப்படிங்கிறது 2015 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக, மூத்த குடிமக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து என்னது தவறானது, இதுதான் என்னது தவறானது. பிரதான் மந்திரியின் ஜன் விகாஸ் காரியக்ரம், ஜன் விகாஸ் காரியக்ரம் இது 2018 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் போய் அவங்கள பார்த்து அவங்களுடைய மேம்பாடு வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னது பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம். பிரதான் மந்திரி ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம், ஜன் ஜாதிய விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பழங்குடியினருடைய தொழில் முனைவை வலுப்படுத்துறதுக்காக 2020 ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்க, பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் 2008 பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகள் கட்டுறதுக்காக. அடல் வயோ அபியுதே திட்டம் 2015 மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்ரம் 2018 இது சிறுபான்மையினருடைய பகுதிகளுக்கு போய் அவங்கள வந்து மேம்பட்டு வளர்ச்சிப்பட வைக்கிறதுக்காக. பிரதான் மந்திரியினோட ஜன்ஜாதி விகாஸ் இயக்கம் 2020 பழங்குடியினருடைய தொழில் முனைவை வலுப்படுத்துறதுக்காக. ஸோ இது தப்பு வந்துச்சு, 3 மட்டும்தான் தப்பு. சரியான பொருத்தம் எது அப்படின்னா 1, 4 வந்து சரியானது, 1, 4 சரி. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படிங்கிறது இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 2016 ஆரம்பிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஒரு கிளாஸ்டர் செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா, சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா இது 2014 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க, கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் என்னது சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது பஞ்சாயத்தில், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக இது 2018 ஆரம்பிக்கப்பட்டது. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிறது அது அதுக்கப்புறம் 2022-26 அது கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க, விரிவுபடுத்தியிருப்பாங்க. தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா DNRLM அப்படிங்கிறது 2015 அது என்ன பண்ணியிருப்பாங்க, 2019 விரிவுபடுத்தியிருப்பாங்க DNRLM அப்படிங்கிறது. அதனால 1, 2, 4 வந்து சரி. 2, 4 வந்து என்னது தவறானது, தவறாக பொருந்தி இருக்கிறது. 2, 4 தவறாக பொருந்தி இருக்குது. 1 வந்து CDI அப்படிங்கிறது சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு அப்படி சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. MPI அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது பல பரிமாண வறுமை குறியீடு. HDI அப்படின்னா
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால அது வந்து என்னது தவறானது. நலத்திட்டங்களை சரியான பயனாளிகளுடன் இணைத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பயனாளிகள் கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இது 2014 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் எம்ஜிஎன்ஆர்ஏ அப்படிங்கிறது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிராமப்புற தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பெண்களுக்காக. அடுத்து பாருங்க, பிரதான் மந்திரி உஜ்வாலா அந்த எல்பிஜி சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய கிராமப்புற குடும்பங்களுக்காக பிரதான் மந்திரியோட பசல் பீமா யோஜனா இது 2016 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக? விவசாயிகள் குறிப்பாக இந்த சிறு குறு தொழில் செய்வாங்க இல்லையா, அந்த விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டது தான் என்னது இந்த பசல் பீமா யோஜனா. பொது விநியோக முறையினுடைய நோக்கம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா 1, 3 வந்து என்னது சரியானது. 1, 3 சரி. இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வருமானத்தினுடைய நிலையில் இந்த பொது விநியோக முறை இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க செய்வதன் மூலம் இது உறுதி செய்யப்படுகிறது. இந்த இராணுவ குடும்பங்கள் அப்படிங்கிறதுக்கு வராது. 1, 3 மட்டும்தான் என்னது சரியானது. குடிநீர் வழங்குறது ஜல் ஜீவன் மிஷன். குடிநீர் வழங்குறது 2019. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க 2015. பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் 2015. தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது 2014. தேசிய சமூக உதவி திட்டம் 1995. ஜல் ஜீவன் மிஷன் 2019. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் 2015. ஸ்வச் பாரத் அபியான் 2014. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது 1990. பெண்கள் உதவி எண் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை காண்க. அதில் எது சரியானது அல்ல அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எது சரியானது கிடையாது அப்படின்னா அந்த டி வந்து கிடையாது. எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு ஹெல்ப் வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கணும். பொது இடங்கள்னு மட்டும் கிடையாது. சரிங்களா? அதனால அது தப்பு. முரண்படுவதல் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை 24 மணி நேரத்தில் கட்டணமில்லாத தொலைத்தொடர்பு சேவையை வழங்குதல், பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரையின் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத ஒரு தலையீட்டை எளிதாக்குதல், வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள், அரசு திட்டம் பற்றிய தகவல்களை என்ன பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதில் சட்டம் அது இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா மருத்துவப்படியான ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறது 1971. தேசிய உணவு பாதுகாப்பு 2013. மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமைகள் சட்டம் 2016. மனநல பராமரிப்பு சட்டம் 2017. மருத்துவப்படியான ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறது 1971. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. மாற்றுத்திறனுடையோருக்கான உரிமைகள் சட்டம் 2016. மனநல பராமரிப்பு அப்படிங்கிறது 2017. 1990கள் மற்றும் 2000களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களினுடைய சதவீதம் அதிகரித்துள்ளது. இது 1991 2011 ஆண்டுக்கு இடையில் கட்டுமானத்துறையில் வேலைவாய்ப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்னது சரியானது தான். திட்டம் நீர் பாதுகாப்பு திட்டம் அந்த மாநிலங்களுக்கான திட்டங்கள். ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது நீரு சீட்டு அப்படி சொல்கிறாங்க. பீகார் வந்து என்ன சொல்கிறாங்க பீகாருக்கு வந்து ஜல் ஜீவன் ஹரியாலி. குஜராத் வந்து சுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம் குஜராத்தில். ஹரியானா அப்படிங்கிறது ஜல் ஹாய் ஜீவன் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல் ஹாய் ஜீவன் ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஆந்திரா நீரு சீட்டு, பீகார் ஜல் ஜீவன் ஹரியாலி,
குஜராத் சுஜலாம் சுபலாம் ஜல் சஞ்சய் திட்டம், ஹரியானா ஜல்ஹாய் ஜீவன்ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. திட்டங்கள் அதன் முக்கிய நோக்கத்துடன் பொருத்துக. PMGSY அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, இது பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா. இதுக்கு என்ன சொல்றாங்க, கிராமப்புறங்களை இணைப்பாங்க, கிராமப்புறங்கள் இணைப்பு. DDUGKY தீனதயாளன் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க, இது ஏழை குடும்பங்களை சார்ந்த 15லேருந்து 35 வயசுக்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NRLM அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த NRLM அப்படிங்கிறது நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள், நிலையான வாழ்வாதாரம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை குறிப்பிட்டிருக்காங்க. MGNRGEA அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு வாழ்வாதார பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை பிளவு என்பது மக்கள் தொகையின் பங்கு அதிகரித்து உழைக்கும் வயதுடைய மக்களின் வருவதால் ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக இது வரையறுக்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் நம்ம இந்தியா உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. கூற்று சரி, காரணமும் சரியானதுதான். ஆனால் அந்த மேலே இருக்கிற கூற்றுக்கான காரணமாக இந்த காரணம் இல்லை அப்படிங்கிறனால சரியான விளக்கம் இல்லை. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2001-2026 காலகட்டத்தில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45லேருந்து 55% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 2016க்குள்ள அதிகரிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. பெரும்பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களினுடைய நலன்களின் இந்த காலத்தில் நிகழும் என கணக்கிடப்படுகிறது. இந்த காலத்துக்குள்ள அது நிகழும் அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், மனிதவள மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டமாக எது பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நவீன உள்கட்டமைப்பு. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரினுடைய தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கப்பட்டது. இது பள்ளி படிப்புக்கு பிந்திய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலையை என்ன பண்ணுறாங்க, இதை மேம்படுத்துகிறாங்க. ஆனால் நிதி உதவியாக எவ்வளோ கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுக்கப்படுகிறது, 1000 வந்து வழங்கப்படுகிறது. அதனால் 1, 2 தான் என்னது சரியானது. 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகள் அப்படின்னா, 1வது இயந்திரமாக எது பார்க்கப்படுது, ஃபஸ்ட்டு விவசாயம், 2வது MSME சிறு குறு தொழில், 3வது மக்களினுடைய முதலீடு, 4வது ஏற்றுமதி. 4வதா ஏற்றுமதி வந்து குறிப்பிடுறாங்க. 1வது வந்து விவசாயம், 2வது MSME, 3வது மக்களின் முதலீடு, 4வது ஏற்றுமதி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2, 3 வந்து என்னது சரியானது, 2, 3 சரி. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவியர்களுக்காக இது தொடங்கப்பட்டிருக்குது. தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயன்பெறுறாங்க. இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அரசு பள்ளி மற்றும் அரசு எய்டட் ஸ்கூல்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரசு பள்ளிகளில் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அது வந்து வராது. 2, 3 மட்டும்தான் சரியானது. தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றி பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவை? தமிழ்நாடு அரசு முன்முயற்சிகள் அப்படிங்கிறப்போ எது சரியானது, ஏவும் சிவும் சரி. அண்ணல் அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அது சரியானதான். தமிழ் பரப்புரை கழகம் அமைக்க 1 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க, 1 கோடி. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க.
இந்த தீரா காதல் திருக்குறள் திட்டம் அப்படிங்கிறதுக்கு 30 லட்சம் தான் நிதி உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது வந்து நீங்கள் பாருங்கள். ஆனால் ஆன்சர் அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து எவ்வளோ கீ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஏயும் சியும் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த தீரா காதல் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 30 லட்சம் தான் நிதி உதவி ஒதுக்கப்பட்டிருக்கு. பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகள். பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ராவாஸ் திட்டம். சத்ராவாஸ் திட்டம் இது எதுக்காக அப்படின்னா பட்டியல் சாதிகள் அவங்களுக்காக. அடல் வயோ அபியூதே திட்டம், அடல் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்காக. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியாகிராம் திட்டம், ஜன் விகாஸ் அப்படிங்கிறது சிறுபான்மையினர், ஜன் விகாஸ் சிறுபான்மையினர். பிரதான் மந்திரி ஜன் ஜாண்டியா விகாஸ் இயக்கம் பட்டியலின பழங்குடியினருக்கானது. இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்குது. கொள்கைகளை வடிவமைத்தில் மாநில அரசுக்கு ஒரு கணிசமான நெகிழ்வுத்தன்மை இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான், ஆனால் இதுக்கான விளக்கம் வந்து அது கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சமூக நீதி என்பது, சமூக நீதி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதினா என்னது, சமூகம், சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகளுக்கான ஒரு விகிதாச்சாரமற்றதான் என்னது சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அடிப்படையிலான ஒரு சமூக வாய்ப்பை வந்து கையாளலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கணும். ஸோ ரெண்டுமே என்னது தவறானது தான். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகமான சிப்காட் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக, கனரக தொழில் அதுக்காகவும் நடுத்தர தொழிற்சாலைக்காகவும், கனரக தொழிற்சாலைக்காகவும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்காகவும் இந்த சிப்காட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாடு பாதுகாப்பான நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கையான 2020 நோக்கம் அப்படின்னா, இது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னரே இந்த செயற்கை நுண்ணறிவு முறையை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபஸ்ட்டு வகுக்கணும். அதுவும் வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு அனுமதியை என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. சாரி, அது வராது. 1, 3 தான் என்னது சரியானது. இந்த வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள் மற்றும் இணையவழி ஆதரவுகளுக்கு இது வரையறுக்கப்பட்ட அனுமதியை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உதவிகளை ஈர்க்கதற்காக தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கூற்று பாருங்க. கூற்று காரணம். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியல் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீன வரலாற்று நிறுவன அணுகுமுறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். இந்திய தடுப்பு காவல் சட்டம், இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய அவசர கால சட்டத்திற்கான ஜெரால்ட் போர்டு கையெழுத்திடப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது 1976. இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடு தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1974. தடுப்பு காவல்னா 50. ஜெரால்ட் போர் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1976. இந்திய பாகிஸ்தான் போர் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 1970. பின்வரும் அறிக்கையில் எது உண்மையானது? 1976 தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட ஒரு சராசரி குடும்ப அளவாக இருந்தது. இதில் 1976 தேசிய கல்விக் கொள்கை, மூணுமே வந்து என்னது சரியானது தான். இந்திய மறுமலர்ச்சி கல்வியினுடைய பங்களிப்புக்கு எவ்வாறு உதவி செய்தது அப்படின்னா, இந்தியா மறுமலர்ச்சி கல்வியின் பங்களிப்புக்கு எவ்வாறு உதவி 2, 3 அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காகவும் இது சமூக பண்பாடு முன்னேற்றத்திற்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க. நாட்டின் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியினுடைய முதுகெலும்பாகும் அப்படின்றது சரியானது தான்.
பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சிகள் குறித்த சரியான கூற்று அப்படிங்கிறது. பயிற்சி ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவ உளவியல் மற்றும் விமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறவே இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி கேக்கரின் அண்டவெளி பயிற்சி மையத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க பயிற்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ம் 3ம் சரி. 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அறக்கட்டளை சட்டம் 1999, தேசிய உணவு பாதுகாப்பு 2013, புனர்வாழ்வு மன்ற சட்டம் 1992. இந்த 2 நாள் மட்டும் சரி, அது மாறி இருக்கு. அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு, உத்தரவிட்டிருக்காரு அப்படிங்கிறது சரியானது. ஏ மட்டும்தான் என்னது சரியானது. தமிழ்ல மொழிபெயர்க்கிறது. விவசாயிகளின் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? எது தவறு அப்படின்னா இந்த 1ம் 2ம் தப்பு. சுழல் நிதி ஆதரவு அப்படின்னு இந்த கடன் உத்தரவாதம் அப்படிங்கிறது மாற்றி கொடுத்துருக்காங்க. இது திருப்பி செலுத்த முடியாத கடன். மெக்சானைன் மூலதன உதவிங்கிறது ஒரு நேரடி பணநிதி. சுழல் நிதி ஆதரவுங்கிறது சலுகை கடன். நப்கிஷான் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ரெண்டாயிரத்தி 22-23 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட் திட்டங்களின் அம்சங்கள்ல எது எது வரும் அப்படின்னா, எது பாருங்க, 2, 3 மட்டும்தான் வரும். ஒருங்கிணைந்த பண்ணை முறை பயிர் சாகுபடியுடன் கால்நடை வளர்ப்பையும் அது கொண்டுள்ளது. இது வேளாண்மை பட்ஜெட்ல. நெல் ஜெயராம் இயக்கம் மூலமாக பாரம்பரிய நெல் விதைகளை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. 2024 அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துருவின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024 எப்போ அக்டோபர் 4லேருந்து 10 வரைக்கும். இது விண்வெளி மற்றும் காலநிலை மாற்றம் தனித்து வேறுபடக்கூடிய ஒன்று. தனித்து வேறுபடக்கூடியது எது அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் முனைவு கழகமான சிப்காட்டின் நன்மைகள் குறித்தது. இது நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு தொழில்துறை பூங்காக்களை உருவாக்கி பராமரிக்கிறது. தொழில் நிறுவனங்களுக்கான நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இது உதவுகிறது. இது முதலீட்டாளர்களுக்கான ஒற்றை தொடர்பு பள்ளியாக இது செயல்படுதுன்னு வரும். இது மட்டும் என்னது வராது. எல்காட் தமிழ்நாடு மின்னணு கழக நிறுவனமான எல்காட் கீழ்கண்ட கூற்றுக்களின் அடிப்படையில் சரியானது அப்படிங்கிறது 3, 4 சரி. அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்காட் நிறுவனம் அப்படிங்கிறது அரசு நிறுவனத்தின் கீழே தான் என்ன ஆகுது, இது செயல்பட்டுட்டு வருது. இது ஃபுல்லாகவே தமிழக அரசுக்கு ஃபுல்லாகவே என்னது சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதிக்கான ஒரு நிறுவனம். அதாவது இந்த எல்காட் அப்படிங்கிறது இந்திய நிறுவன சட்டமான 1956 கீழே உருவாக்கப்பட்டிருக்கும். இது 1977 மார்ச் 21 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்காட் 3, 4 சரியானது. கன்னியாகுமரி மாவட்டம் எந்த கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது அப்படின்னா, இது எங்கன்னு பாருங்க, கன்னியாகுமரியில் முத்தலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல. மாவட்டங்களுக்கிடையான மக்கள் தொகை மாற்றம் மாறுபடுகிறது. அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாவட்டங்கள் அதிக மக்களை ஈர்க்கின்றன அப்படின்றது ஏஆர். 2மே அது சரியானது தான். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் என்ன கொடுக்குறாங்க, திறன் பயிற்சி அது கொடுக்குறனால அது என்ன தளம், இளையா. பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறாக இணைக்கப்பட்டது என்னது, 3 மட்டும்தான் தவறானது. 3 மட்டும்தான் என்னது கொடுத்துருக்காங்க, தவறானது. அடல் டிங்கரிங் ஆய்வகம் இது உயர்பள்ளி மாணவர்களிடையே, டிங்கரிங் ஆய்வகம் உயர்பள்ளி மாணவர்களிடையே ஒரு ஆராய்ச்சிக்கான புதுமையான ஒரு மனநிலையை விளக்குறது. கிருஷி நீவ் அப்படிங்கிறது விவசாயத்தில் தொழில்நுட்ப தலையீடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தளம். பல்னா அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பல்னா அப்படிங்கிறது 6 மாதம்லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிப்பதற்கான திட்டம் தான் என்னது, பல்னா. உன்னதி அப்படின்னா இந்த வேலை தேடுபவர்கள் வேலை வழங்குபவர்களை பொறுத்த ஒரு செயற்கை நுண்ணறிவுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப தளம் தான் என்னது, உன்னதி அப்படி சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு, முதல்வர் டேஷ்போர்டினுடைய பங்கு என்ன அப்படின்னா, இது எதுக்காக? அரசு துறைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கப்படுறது தான் சீஃப் மினிஸ்டருடைய டேஷ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்வன், திறன் மேம்பாடு, புதுமை பெண், மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல், விடியல் பயணம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், மக்களுடன் முதல்வர், பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது, பொதுமக்களுக்கு குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது மக்களுடன் முதல்வர். செயற்கைக்கோள், எந்த செயற்கைக்கோள் ஜனவரி 1, 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது அப்படின்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது. நீங்கள் நலமா திட்டம் 2024, மனு நீதி 1969, குரல் முற்றோதல் 2000, இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது 2021. நீங்கள் நலமா 2024, மனு நீதி 1969, குரல் முற்றோதல் 2000, இல்லம் தேடி கல்வி 2021. 1ம் 3ம் தான் என்னது? சரியானது. கீழ்கண்டவற்றுள் சரியானது 1ம் 3ம். PMYSSY, பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது சரியானது. NVBDCP அப்படிங்கிறது நேஷ்னல் வெக்டர் பேர்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த NTEP அப்படிங்கிறதும் JSSK அப்படிங்கிறதும் என்ன அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உலக தமிழ் புலம்பெயர் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய கூற்றுக்களுள் எது உண்மை? தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 12 உலக புலம்பெயர் தமிழர் தினமாக அறிவித்தார். இது என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இப்போ இங்கே என்ன வரும்? ஜனவரி 12 தான் உலக புலம்பெயர் தமிழர் தினம். அப்போ கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க? 2 தப்பானது சொல்லியிருக்காங்க. தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்கக்கூடிய தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? 4 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மை ஸ்கீம் இயங்குதளம், மை ஸ்கீம் அப்படிங்கிறது பயனாளர்கள் தங்களினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பது தான் என்னது? மை ஸ்கீம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, வேலைக்கான உணவு திட்டம். 2வது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். 3வது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கர் யோஜனா, சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கர் யோஜனா தான் என்னது? 4வது OSI அடுக்குகளை வரிசைப்படுத்துக. OSI அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வண்ணடுக்கு, 2வது தரவு இணை அடுக்கு, 3வது இணை வலை அடுக்கு, 4வது தான் கடத்தி அடுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையம், இதான் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்கணும். 1956 மத்திய சுகாதார கல்வி பணி, அனைத்து பிரிவுகளின் மூலம் சுகாதாரத்தை மேம்படுத்துதல், கல்வியை ஒருங்கிணைத்தல். ஆயுஷ் அப்படிங்கிறது ஸ்வோவரிக்பா அப்படிங்கிறது மூலமாக சேர்க்கப்பட்ட ஒரு முறை. தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் 2005 ஏப்ரல் 12 ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக HDI இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 2007. TNUHP தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட். 2021 ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சார உற்பத்தி செய்கிறது. தமிழ்நாட்டில் அமைக்கக்கூடிய அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்துடைய பெயர் IGCAR, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். உழவர்கள் இலவச மின்சாரம் வழங்கும் உழவர்களுக்கு அப்படின்னா கருணாநிதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கலைஞர் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டம் இது யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அம்மா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1992 சேலம். 2023-24 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு 0.685 130வது தரவரிசை. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்டது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. பின்வரும் எந்திர திட்டம் 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, திறன் மேம்பாட்டுக்காக பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா.
மக்கள் தொகையில் 1961ஆம் ஆண்டு அப்படிங்கிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட தேசிய துறைமுக வாரியம் 1950. மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குது அப்படின்னா அரியலூர். உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரம் அறிமுகப்படுத்தியது உலக வங்கி. எந்த திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிக்கிறது? மகளிரினுடைய சேமிப்பை ஊக்குவிக்கிறது மகிழா சம்ருதி. பள்ளி வேலை நாட்களை 180 200 உயர்த்தியவர் காமராஜர். குடும்ப நலத்திட்டம் அப்படிங்கிறது தேசிய குடும்ப நலத்திட்டம் 1952. தமிழ்நாடு குடும்ப நலத்திட்டம் அப்படிங்கிறது 1956. இந்திய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் என்று முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா முன்மொழிந்தவராக யார் பார்க்கப்படுறாங்க? ஆர்கே சண்முகம் சொல்றாங்க. முதல் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை முன்மொழிந்தவர். 1928 யாருடைய தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது? அரசின் எல்லா துறைகளிலும் பணியமர்த்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட அரசு பணியின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. அது யாருடைய தலைமையில் அப்படின்னா 1928 யார் இருப்பாங்க அப்படின்னா முத்தையா தலைமையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இது கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். கடைசியில் போகிற வரைக்குமே என்ன பண்ணுங்கள், இந்த குரூப் 2 2Aக்கான நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.